வணக்கம் அன்பர்களே. வேதாத்திரிய வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். எளியமுறை உடற்பயிற்சியில் எனக்கு கிடைத்த நற்பலன்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஏனென்றால் எளியமுறை உடற்பயிற்சி எப்படி செயல்படுகிறது, என்ன நன்மை தருகிறது என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் மட்டும் போதாது. அதை செய்து பார்த்து அந்த அனுபவங்களை விளக்கவும் வேண்டுமல்லவா? அதற்காக இந்த பதிவை நான் எடுத்துக்கொள்கிறேன். நான் வேதாத்திரியத்தில் எளியமுறை உடற்பயிற்சியை கற்றுக்கொண்டது என்னுடைய 18 வயதில். அந்த 18 வயதில் தீட்சையும் பெற்றுக்கொண்டேன். தொடர்ந்து இன்று வரை நான் எளியமுறை உடற்பயிற்சி, தவங்கள், காயகல்பம் தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறேன். அந்த வரிசையில் எனக்கு கிடைத்த விளக்கங்களுக்கு பிறகுதான் இந்த வேதாத்திரி என்ற சேனலை ஆரம்பித்து உங்களுக்கு பதிவுகளை வழங்கியும் வருகிறேன். விளக்கம் கிடைத்த பிறகுதான், அதுவரை நான் எந்த ஒரு பதிவும் செய்ததில்லை. ஏனென்றால் மகரிஷி தன்னுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லும் பொழுது, தான் புரிந்து கொள்ளும் வரை, சந்தேகமற்று தெளிவாக தெரிந்து கொள்ளும் வரை அதை பற்றி பேசவும் இல்லை, எழுதவும் இல்லை என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நமக்கே ஒரு சந்தேகம் இருக்கும் பொழுது அதை மற்றவர்களுக்கு சொல்லி விளக்கவும் முடியாது. இதனால்தான் நான் தீட்சை எடுத்துக்கொண்ட 2 வருடத்திற்குள் எனக்கு விளங்கிக் கொள்ளாமல் இந்த இறை தத்துவத்தை எப்படி விளக்க முடியும் என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. ஆனால் மகரிஷி அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், அப்படி விளக்க வேண்டிய அவசியமில்லை, விலகி இருக்கவும் அவசியமில்லை என்று சொல்லுகிறார். எப்படி என்றால், ஒரு கையில் எண்ணெய் பிடித்துக் கொள்ளுங்கள், இன்னொரு கையில் அந்த மெய்ப்பொருள் உங்களுக்கு உதவும் என்று சொல்லுகிறார். என்றாலும் கூட எனக்கு அந்த விளக்கம் கிடைக்கவில்லை என்பதால் நான் அதுவரை ஆசிரியர் பேச்சிலிருந்து அதை தொடர்ந்து செய்வதற்கு எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. நான் விலகிவிட்டேன். ஆனால் தொடர்ந்து வீட்டிலே செய்து வந்ததால் அந்த விளக்கம் எனக்கு கிடைத்தது. இப்போது எளியமுறை உடற்பயிற்சி எப்படி எனக்கு உதவியது என்று பார்க்கும் பொழுது, நான் எப்போதுமே ஒரு வகையில் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர். ஒருவேளை தூக்கம் வந்தால் நன்றாக தூங்கி விடுவேன். ஆனால் வேலையில் எந்த ஒரு சோம்பேறித்தனமும் சலிப்பும் கொள்ள மாட்டேன். நான் ஒரு ஓவியர் என்பதால் சில வேலைகளை எடுத்துக்கொள்வதில் வேண்டுமானால் கொஞ்சம் தாமதம் இருக்கலாம். ஆனால் எடுத்தால் முடித்துவிட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். அடுத்த வேலைக்கு நகர்வேன். இது ஒரு எனக்கு பழக்கமாக இருக்கும். அதுபோக ஒரு ஓவியர் என்பதால் அதற்கான சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்வதில் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் உண்டு. ஏனென்றால் ஒரு ஓவியம் என்பது தவம் போல செய்யக்கூடிய ஒரு வேலை. வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒரு ஓவியருக்கு இந்த தவம் எளிதில் கைகூடும் என்று சொல்லுவார். ஏனென்றால் கலைகளில் ஓவியம் மிகச் சிறந்தது. அங்கே பேச்சுக்கு இடமில்லை. கண்கள் பார்த்து கொண்டே இருக்கும். உணர்வுகள் அங்கே அதிகமாக இருக்கும். ஒரு நிலைத்த அனுபவம் இருக்கும். அது தவத்திலும் கிடைக்கும். அதுபோல இந்த தவத்தை ஓவியத்திற்கும் ஏற்று ஒரு உதாரணமாக சொல்லுவதை ஒரு கவிதையில் நாம் படிக்க முடியும். அப்படி நான் இந்த எளியமுறை உடற்பயிற்சியை செய்து வரும் பொழுது வழக்கமான ஒரு உற்சாகம் கூடுதலாக இருக்கும் என்று சொல்ல முடியும். அது எப்பொழுது எனக்கு உதவுகிறது என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்தது என்றால், 2016இல் ஒரு விபத்தில் நான் கீழே விழுந்து வலது கை மூட்டு உடைந்துவிட்டது. உடைந்த உடனேயே கைகளை அசைக்க முடியவில்லை. உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று கட்டு போட்டு ஒரு 45 நாட்கள் ஓவியம் வரைய முடியாமல் வீட்டிலே இருந்து, அந்த நேரத்தில்தான் 2016ஆம் ஆண்டில்தான் முழு நேரமாக மகரிஷியின் எல்லா வகையான விளக்கங்களையும் கற்றுத்தேரக்கூடிய, விளக்கங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஓய்வு எனக்கு கிடைத்தது. அதுவரை வேலை என்று கொஞ்சம் ஓய்வு இல்லாமல் அலைந்து கொண்டே இருந்தேன் என்று சொல்லலாம். அந்த 45 நாட்களுக்குள் இந்த மெய்ப்பொருள் உண்மையை ஓரளவிற்கு என் அளவில்
புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த அனுபவம் கூட கூட எனக்கு அடுத்த 2018ஆம் ஆண்டில் மகரிஷி சொல்லுகின்ற அந்த நிறைப்பேற்று நிலை எனக்கு கிடைத்தது. அதை வார்த்தையால் விளக்க முடியாது. அனுபவமாக பெறும் பொழுது இதுதானா என்ற ஒரு ஆச்சரியம் அங்கே காத்திருக்கும். இந்த ஆச்சரியத்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் மனம் என்ற ஒரு நூலில் விளக்கியிருக்கிறார். படித்து பாருங்கள். அந்த கை மூட்டு உடைந்து 45 நாட்களுக்கு பிறகு மருத்துவரிடம் காட்டி கை மூட்டு இணைந்து விட்டது என்ற ஒரு விளக்கத்தை கேட்டுக்கொண்டு கட்டை அவிழ்த்து கை விரிக்கிறேன். என்னால் கைகளை விரிக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு கைகள் மடக்கி இருந்ததால் அந்த சதைகள் பிடித்துக்கொண்டு நகர்த்த முடியவில்லை. லேசாக விரிக்க முடிகிறது, ஆனால் முழுமையாக வரவில்லை. அதற்கு பிறகு வீட்டுக்கு வந்துவிட்டேன். வழக்கமான மாத்திரைகள் சாப்பிட்டு கொண்டே நம்முடைய வேதாத்திரி எளிமுறை உடற்பயிற்சியை ஆரம்பித்தேன். முடிந்த அளவிற்கு கைகளை விரிக்க முயற்சி செய்து அந்த அளவில் கூட கைப்பயிற்சிகளை செய்ய ஆரம்பித்தேன். ஒரு வாரத்திற்குள்ளாக அந்த கை சதைகள், தசைகள், நரம்புகள் எல்லாமே கொஞ்சம் விளக்கம் கொடுத்து கைகளை நீட்டி வைக்கும் அளவிற்கு எனக்கு அந்த இயக்கம் கிடைத்துவிட்டது. அந்த இயக்கத்தோடு கைகளை சுழற்றும் பொழுதும் வலியின்றி அதை இயக்க முடிந்தது. அந்த ஒரு வாரத்திற்கு பிறகு மருத்துவர் சந்திக்கும் பொழுது இந்த விளக்கத்தை நான் அவருக்கு சொன்னேன். அவர் ஆச்சரியப்பட்டு என்ன செய்தீர்கள் என்று கேட்டார். அந்த மருத்துவரிடமே நம்முடைய வேதாத்திரிய எளிமுறை உடற்பயிற்சி குறித்து விளக்கம் அளித்தேன். அதை பற்றி பேசினேன். அவர் உடனே அந்த நூலை கொண்டு வாருங்கள், இங்கு உள்ள மற்ற நபர்களுக்கும் இதை அளிப்போமே என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். இப்படி ஒரு மாற்றம் இந்த உடற்பயிற்சியினால் தான் எனக்கு கிடைத்தது என்று நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த ஒரு அனுபவம் மட்டுமில்லாமல் இன்னொரு அனுபவம் எனக்கு கிடைத்தது. இதுவும் ஒரு விபத்து தான். எப்படி என்றால், அதே போல வேறொரு இடத்தில் ஒரு சாலையின் சந்திப்பில் எதிர்பாராத விதமாக ஒரு ஆட்டோ மூலமாக இடித்து கீழே விழுந்து அடிபட்டேன். இந்த நேரத்தில் கழுத்து எலும்போடு சேர்ந்து இடது மேல் மூட்டோடு சேரும் அந்த தோள்பட்டை எலும்பு, ஒரு எஸ் வடிவம் போல அந்த எலும்பு இருக்கும். அந்த எலும்பு எனக்கு உடைந்து விட்டது. நல்ல வேளையாக ஒரு துண்டாக மட்டும் உடைந்து விட்டது. அதாவது ஒரு துண்டு இரண்டாக உடைந்து விட்டது. ஏனென்றால் இந்த இடத்தில் எந்த வகையிலும் நமக்கு கட்டு போட வாய்ப்பு கிடையாது. கை அசைக்காமல் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். தோள்பட்டையும் திருப்பக்கூடாது, அதிக அழுத்தமும் கொடுக்கக்கூடாது. இப்படி ஒரு கட்டுப்பாடான ஒரு நிலை அங்கே இருக்கும். இந்த நேரத்தில் அந்த எலும்பு 2 துண்டாக மாறுவதற்கு பதிலாக 3, 4, 5 என்று ஆனால் அங்கே பிளேட் என்று சொல்லக்கூடிய உலோக பட்டைகளை வைத்து அதை பொருத்த வேண்டும். எனக்கு 1, 2ஆக மறைவதோடு நின்றுவிட்டது. மருத்துவ குறிப்பின் வழியாக நீங்கள் அசையாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்லி அறிவுறுத்தினார். ஆனால் கைகளை கொஞ்சம் அசைத்து பார்க்கும் பொழுது மருத்துவர்கள் வேண்டாம் என்று தான் சொன்னார். நான் மருத்துவமனையில் இருக்கும் வரை அதை நான் செய்யவில்லை. 3 நாட்களுக்கு பிறகு வீட்டிற்கு வந்தேன். அந்த கைகளை முடிந்த அளவு வலிக்காத அளவில் கைகளை கைப்பயிற்சியோடு சேர்ந்து செய்ய ஆரம்பித்தேன். ஒரு வாரம், 10 நாள், ஒரு மாதம் என்ற அளவில் அந்த வலி லேசாக குறைந்தது என்றாலும் கைகளை நன்றாக அசைக்க முடிந்தது. ஆனால் அதிக விரைவு கொடுக்காமல் மெதுவாக செய்து செய்து பழகி ஒரு 3 மாதத்திற்குள்ளாக அந்த இயக்கத்தை நன்கு அமைத்துக் கொண்டேன். தோள்பட்டை எலும்பும் ஓரளவிற்கு சரியாக பொருத்திக் கொண்டது. அதற்கு பிறகு நான் பொருள்களை தூக்கவும் இறக்கவும் வைத்துக் கொண்டேன். என்றாலும் கூட இடது பக்கம் அதிகம் அழுத்தம் கொடுக்காமல் இருந்து கொண்டேன். நாளடைவில் அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக மாறிவிட்டது. இந்த இடத்தில் இந்த 2 விபத்திலும் எனக்கு கை கொடுத்தது நம்முடைய வேதாத்திரிய உடற்பயிற்சி தான்.
அதில் எந்த ஒரு சந்தேகமும் எனக்கு கிடையாது. இது எப்படி நமக்கு உதவுகிறது என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய உடம்பில் காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் என்ற மூன்றும் முறையாக இயங்கி செயல்படக்கூடிய தேவை இருக்கிறது. அந்த தேவை மாறும் பொழுது அங்கே ஒரு ஆபத்து காத்திருக்கிறது என்று சொல்லலாம். முதலில் சோர்வு, பிறகு வலி, அந்த வலி தேங்கி நின்றால் நோய், நோய் முற்றினால் உறுப்பு தாக்கம் வந்து கொண்டே இருக்கும். இந்த இடத்தில் இன்னொன்றை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய உடலுக்கு எப்படி சக்தியும் ஆற்றலும் கிடைக்கிறது என்று பார்க்கும் பொழுது 5 வகையாக நமக்கு இந்த சக்தி நமக்கு கிடைக்கிறது. முதல் வகையில் நாம் சாப்பிடும் உணவு தான் முக்கிய சக்தியாக இருக்கிறது. இந்த சக்தி, உணவு சக்தி 7 தாதுக்களாக மாறி நமக்கு கிடைக்கிறது. இந்த 7 என்று பார்க்கும் பொழுது ரசம், ரத்தம், மாம்சம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம், சுரடதம் என்று வரிசையாக வரும். இப்போது எலும்பு என்பது எப்படி உருவாகிறது என்று பார்த்தால், நாம் சாப்பிடும் உணவு ரசமாக மாறி, இரத்தமாக மாறி, தசையாக மாறி, கொழுப்பாக மாறி, கொழுப்புக்கு பிறகு அதுவே எலும்பாக மாறுகிறது. ஒரு கை அடிபட்டால் நம்முடைய எலும்புகளில் ஏதேனும் ஒன்று அடிபட்டு உடைந்தால் அந்த இடத்தில் ஓடக்கூடிய இரத்தம் அங்கே தேங்கி நின்று கட்டிக்கொள்கிறது. அந்த உடைந்த எலும்புகளை கட்டிக்கொள்கிறது, இரண்டுக்கும் இடையே கட்டிக்கொள்கிறது. பிறகு அந்த இரத்தமே கொஞ்சம் கொஞ்சமாக தசையாக மாறுகிறது. தசையாக மாறி அந்த இடத்தில் கொஞ்சம் கொழுப்பு கலந்து சேர்ந்து நீக்கிறது. பிறகு அந்த கொழுப்பு வடிகட்டப்பட்டு எலும்பாக மாறி ஒட்டி கொண்டு விடுகிறது. இது யார் செய்வது? மகரிஷி கேட்டது போல, இந்த அரசாங்கம் செய்கிறதா, அல்லது நாம் செய்கிறோமா, அல்லது வேறு யாராவது செய்கிறார்களா என்று கேள்வி கேட்டால், இங்கே மெய்ப்பொருளே அந்த இயக்கத்தை நடத்துகிறது. இங்கே நம்முடைய வேலை என்ன? அதற்கு துணையாக இருப்பதுதான். அந்த துணை நம்முடைய இளையமுறையோட பேச்சில் கிடைக்கிறது என்பதுதான் மிக உண்மையானது. நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.